இந்த சீசனில் இந்த வீக் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? வீக் வந்து பாலாஜி ஆனால் நல்லாயிருக்கும். வீக் எனக்கு தெரிஞ்சு ரம்யா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீக் ஆனால் சிவானி போனால் சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. சிவானி, ஆரி, ரியோ. ஸோ இந்த வீக் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் சீசன் 4ல்? சிவானி. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தான் லீஸ்ட் ஓட்ஸ் இருக்குது அண்ட் அவங்க வந்து அவ்வளோவா எதுவும் லைக் மற்ற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து இது கம்மி தான், லைக் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் கம்மி தான். ஸோ அவங்க ஏன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு நான் பிக் பாஸ் ஃபுல்லாலாம் பார்த்ததில்ல, இந்த ப்ரோமோஸ் அதை மட்டும்தான் பார்க்குறேன், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கேன். பாலாஜி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப நேர்மையாக லைக் அவரோட கேம் மட்டும் விளையாட மாதிரி தான் இருந்ததுன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஈவன் பாலாஜி தான் நிறைய சப்போர்ட் இருந்ததுமே சொன்னாங்க. பட் இப்போ வர வர வந்துட்டு ஐ மீன் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நானும் இந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்குறப்ப நிறைய கோவப்படுறாரு, தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ணிடுறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்னா ஒன்று ரம்யா பாண்டியன், அப்படி இல்லைனா ஆரி ப்ரோ. இவங்க 2 பேர். ஷூட்டிங்கில் பார்க்கும்போது வந்துட்டு கேப்ரில்லா அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் ஆனால் எனக்கு இவங்க தான் வின் பண்ணோம், அவங்க வின் பண்ணோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ யார் வின் பண்ணாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு இருந்த பாலா சண்டை போட்டு இருந்த பாலா, இப்போ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ டேஸ் போயிட்டே இருக்குது, அதாவது கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, ரிசல்ட் வர்ற இது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்னும் டெவலப் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் பெருசாக காட்டணுன்றதுனால கூட அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு மக்களுக்கு நெகட்டிவாக தெரியுது. அஃப்கோர்ஸ் நெகட்டிவாக தான் இருக்குது, பட் அவர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆரி ப்ரோ வந்துட்டு எனக்கு பிக் பாஸ்க்குன்ட்டு வந்த அப்புறம் தெரியல, பிக் பாஸ் வந்த அப்புறம் தான் ரொம்ப தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக எனக்கு தெரியும் அவரை. ஸோ நிறையா பார்த்துருக்கேன், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஈவன் நெடுஞ்சாலை மூவியில் கூட அந்த ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோல்லேருந்து எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் அவரை பற்றி நான் பார்க்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஸோ பிக் பாஸ் வந்த அப்புறம் தான் அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆரி ப்ரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாலா கேட்டார்ல, நீ அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதுன்னு. அவரு என்ன பாலா சொன்ன காட்டு தான், அவருக்கு என்ன வேலையா அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு. பர்சனல் லைஃப் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுறாரு? இப்போ பாலா சிவானிக்குள்ளே இது லவ்னு தான், அதனால தான் அவங்க அம்மா கேட்டாங்க அப்படின்றீங்களா? அது லவ்வே என்னவோ ப்ரோ, ஆனால் லவ்வாக என்னெல்லாம் தெரில. ஆனால் பண்ணுறதெல்லாம் லவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் லவ்ன்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த பீச்லேயே கொஞ்சம் சுற்றி பாருங்களேன், இப்படிலாம் பண்ணுறாங்க. அதையே நம்ம கேட்காத போது அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ப்ரோ. ரம்யா பாண்டியன் அதான் சொன்ன மாதிரி குக் வித் கோமாளியில் ஸ்வீட்டாக இருந்தாங்க, இதில் ஹாட்டாக இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. சரி, சப்போஸ் ரம்யா பாண்டியன் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகலைன்னா வேறு யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேபி. ஸோ இந்த சிவானி, கேபி, ரம்யா 3 கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அந்த 3ல் ரம்யா பாண்டியன் சொல்லிட்டீங்க, சிவானி பற்றி ஒன்றுமே சொல்லலை. கேபி ஏதோ சொல்ல வரீங்க? இல்லை, கேபியும் அவ்வளோ எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. ஓகே, கேபி, சிவானி, ரம்யா 3 பேருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இல்லை இப்போ சிவானி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் சரியா கேம் ஆடாமல் இருந்தாங்க. அதான் முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையா இருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதோ அவங்க அம்மா வந்ததுனால, அவங்க அம்மா சொன்னதும் கரெக்டு தான். எப்படி இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸ் வெளிலேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சறாங்க ஃபுல்லாக, வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க அம்மா பேசுனதும் தப்பு இல்லை. சிவானி, கேபி, ரம்யா பாண்டியன் 3 பேர் மட்டும்தான் கேர்ள்ஸில் ஹவுஸ்மேட்டாக இருக்காங்க. ஆமாம். ஸோ சப்போஸ் அவங்க யார், அவங்களோட ஒப்பீனியன் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்களா? அவங்கள யாராச்சும் எலிமினேட் ஆவாங்களான்னு கேட்குறீங்களா? அப்படி பார்த்தா கேபி. எதனால? இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாத மாதிரியே தான் இருக்குது எனக்கு. ஸோ லாஸ்ட் வீக் யார் அந்த பையன், ஆஜித்தே வந்துட்டு எலிமினேட் ஆன அப்புறம் தான் நீ எல்லாம் வீட்டில் இருந்தியாடான்ற ஒரு கொஷினே வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு மொழியில் இருந்த மாதிரி தான் இருப்பார். கேபி கூட மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ சொல்லிடுறேன், பிக் பாஸ் ஃபுல்லாலாம் பார்க்கல. ரம்யா தான் சும்மா நக்கலாக பண்ணுற மாதிரியே, நக்கலாக சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இது என்ன நக்கலை யார்கிட்ட பண்ணாங்க? இல்லை, அவங்க குக் வித் கோமாளியில் க்யூட்டாக இருந்தாங்க. இதில் வந்துட்டு எது எடுத்தாலும் வந்துட்டு சிரிக்கிறது, ஃபுல்லாக சிரிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ எதுவும் பண்ணுற மாதிரியும் தெரில. ஓகே, அதான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாலா பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சும்மா எதுக்கு எடுத்தாலுமே முறைச்சிட்டு ஏதோ பேர் வரணுங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பாலா ஃபேன் பேஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு பிக் பாஸில் வந்து. எனக்கு தெரிஞ்ச ஆரிக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.